அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே, நண்பர்களே. இன்று நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுலேயே குறிப்பாக இந்த மொபைல் ஃபோன் மூலமாக அன்றைக்கி நம்முடைய அந்தரங்க விஷயங்களை நிறைய திருடப்படுது. அதாவது நம்முடைய பலவீனத்தை நிறைய பேர் திருடுறாங்க. அது மூலமாக நம்மளை பணம் கேட்டு மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. சமீப காலமாக 2-3 பிரச்சனைகளை நான் கடந்து வந்துட்டுருக்கிறேன். அதில் ஒரு பிரச்சனை, நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் மொபைல் மூலமாக சாட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருன்னு தெரியாத ஒரு பெண்மணி அவங்களோட சாட் பண்ணுறாங்க. சாட் பண்ணி திரும்ப ஒருத்தர் பேசும்போது தன்னையை பிறந்த மேனியோடு தன்னுடைய ஆடை இல்லாமல் அந்த பெண்மணிகிட்ட அவரை இது பண்ணுறாரு. அவர் பேசினாத அவர் வீடியோ பண்ணதை அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவரை மிரட்டி அவர்கிட்ட நிறைய பணம் கறக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த நபரை காப்பாற்றியிருக்கிறோம். அதே போல் இன்னொரு நபர் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே இழந்திருக்கிறாரு. அந்த 40 லட்ச ரூபா எப்படி இழந்திருக்கிறாருன்னா, கேரளா போன்ற ஒரு இடத்துல ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் ஒரு கேம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த கேம் படிப்படியாக 10,000 ரூபா போட்டால் 20,000 போட்டால் 30,000 அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்களுக்கு சின்ன சின்ன மீனாக போட்டு அவங்களுக்கு ரூபாயை கொடுத்துட்டு திரும்ப பெரிய லெவலில் நீங்கள் கேமில் தப்பான ரூட்டு போயிட்டீங்க, அதில் உங்களுக்கு பணம் கிடைக்கல, நீங்கள் 10 லட்சம் கட்டுங்க, 20 லட்சம் கட்டுன்னு சொல்லி ஒரு 45 லட்ச ரூபா வரைக்கும் அவர் இழந்திருக்கிறாரு. நம்ம தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பகுதியை சேர்ந்த ஒரு நண்பர் தான். அதுவும் சொல்கிறேன். ஏன் இதுக்காக நம்ம இன்றைக்கி சொல்லுகிறோம் அப்படின்னாச்சுன்னா, நிறைய பேர் இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு எங்கேருந்தாவது நான் உங்களுக்கு 10,000 தரேன், 10 கோடி தரேன், 10 லட்சம் தரேன், இப்படி ஏதாவது உங்களுக்கு செல்லுக்கு மெசேஜ் வரும், ஹாய்ன்னு சொல்லி மெசேஜ் வரும். தெரியாத நம்பர்லேருந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. தயவு செஞ்சு ஏமாந்துறாங்க. இது எல்லாமே ஒரு நூதனமான திருட்டு. நம்மளை அதாவது போர்ஜரி பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை இது பண்ணுறது, இதுமாரி நிறைய திருட்டு நடக்குது. இதை நம்ம அவங்கள போய் நம்ம தேட முடியாது. சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அவங்க அப்படி ஒரு அட்ரஸ் இருக்க மாட்டாங்க. அதில் தயவு செஞ்சு மக்களே, நண்பர்களே, ஏமாந்துறாங்க. இந்த திருட்டு மொபைல் மூலமாக நம்மளை நம்மளுடைய பலவீனத்தை பயன்படுத்தி நிறைய பேர் நம்மளை இன்டராக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசுகிறது ஒரு பெண்ணிட்ட கூட பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பெண் அங்கே பெண் கிடையாது. அது அப்படி ஒரு பெண்ணாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். மாஃபிங் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட பணம் பறிக்கைக்கான நோக்கத்தில் நிறைய இது போடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு மெசேஜ்கள் போடுவாங்க, ரொம்ப வசீகரமாக பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க. எந்த காரணத்துடனும் தப்பி தவறி கூட உங்களுடைய அந்தரங்க விஷயங்களையோ அந்தரங்க இதுகளையோ நீங்கள் செல்ஃபோனில் மொபைலில் அனுப்பாதீங்க. அனுப்பினால் அதற்கான விளைவுகள் அதிகமாக இருக்கும். நாளைக்கு நம்ம குடும்பத்தில் சொல்ல முடியாது, சொல்லாமல் சூசைட் பண்ணக்கூடிய நிலைமையில் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு நமக்கு தெரியாத நபர்கள்ட்ட மெசேஜோ ஃபோன் கால்ஸோ இல்லை வசீகரமான பேச்சுக்களோ இருந்தாச்சுன்னா அனைவரும் தவிர்க்கணும்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கொள்ளும். நன்றி.